படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினோட பையன் மலையில இருந்து தவறுதலா விழுந்து இறந்துட்டு இருப்பான். அதனால ஹீரோயினியும் அந்த மலையில இருந்து குதிச்சு சாகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து தற்கொலை பண்ண போறாங்க. இந்த நேரத்துல ஒருத்தன் வந்து ஹீரோயினிய தடுக்குறான். தடுத்தவன் ஹீரோயினிக்கு உதவி செய்ற மாதிரி நடிக்கிறான். ஏன்னா இவன் தனியா இருக்கிற ஆளுங்கள கடத்தி கொண்டு போயிட்டு சாகடிக்கக்கூடிய சைக்கோ. மேலும் ஹீரோயினி அந்த சைக்கோ கிட்ட இருந்து என்னென்ன டார்ச்சர்லாம் அனுபவிச்சாங்க, ஒரு வழியா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்றத விறுவிறுப்பா சொல்ற கதை தான் இது. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட தொடக்கத்துல உயரமான மலைய காட்டுறாங்க. கீழ பார்த்தா அடர்ந்த காடு போல காட்சி தருது. இப்ப மலையிலிருந்து எதிரொலிக்கிற சத்தம் இந்த அடர்ந்த காடு ஃபுல்லா எதிரொலிக்குது. இதய துடிப்பே நிக்கக்கூடிய அளவுக்கு. அடுத்த சீன்ல ஹீரோயினிய காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினி டேபிள் மேல இருக்க சின்ன ரெட் கலர் போட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வீட்ல இருந்து எழுந்து சமையல் கட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சின்ன கத்திய எடுத்து அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினி என்ன பண்றாங்க, கார் எடுத்துக்கிட்டு வெளிய போறாங்க. போகும்போது நைட்டு பார்த்து அந்த சின்ன போட்ட கூடவே எடுத்துட்டு போறாங்க. இப்போ அத பார்த்துக்கிட்டே கார் ஓட்டிட்டும் இருக்காங்க. இப்ப கார ஒரு பார்க்ல நிறுத்திட்டு அந்த சின்ன சிவப்பு போட்ட கையில எடுத்துக்கிறாங்க. எடுத்தவங்க இப்ப மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இங்க பெரிய பெரிய பாறைலாம் இருக்கு. அது மேல ஏறி ஒரு சின்ன கல்லறை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆமாங்க, இது அவங்க பையனோட கல்லறை தான். இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு அவங்க பேர எழுதுறாங்க. அடுத்து அவங்க கையில இருக்க அந்த சின்ன சிவப்பு போட்ட கல்லறைக்கு முன்னாடி வைத்து அழுவுறாங்க. ஹீரோயினி இப்ப என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற பெரிய மலையோட உச்சிகிட்ட போறாங்க. போனவங்க கண்ண மூடிக்கிட்டு பெருமூச்சு விட்டு குதிக்க தயாரா இருக்கும்போது, திடீர்னு இந்த இடத்துல வேற ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா இங்க ஒருத்தன் வந்து இருக்கான். இவன் ஹீரோயினி கிட்ட என்ன சொல்றான், "கவலைப்படாதீங்க. நான் இப்போ ஒரு நிமிஷத்துல போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு சாக்லேட் துண்ட எடுத்து வாயில போட்டுட்டு அந்த இடத்திலேயே உட்கார்றான். உட்கார்ந்தவன் கீழ இருக்க அந்த சின்ன பையனோட கல்லறைய பத்தி கேட்கறான். இதனால ஹீரோயினி கொஞ்சம் வருத்தமாகுறாங்க. மேலும் அத பத்தி அவன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. இப்போ இங்க வந்தவன் அவன அறிமுகப்படுத்திக்கிறான். அவன் பேர் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேர கேட்கறான். ஆனா ஹீரோயினி அமைதியா இருக்காங்க. அவன் கிட்ட எதுவுமே சொல்ற மாதிரியே இல்ல. மேல வந்தவன் ஹீரோயினி கிட்ட சொல்றான், "நீங்க குதிக்கிறதுல இருந்து பின்வாங்குற மாதிரியே இல்லன்னு நினைக்கிறேன். சரி உங்க பேரையாவது சொல்லலாமே" அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கறான். இப்ப கூட ஹீரோயினி அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இவன் விடுற மாரியே இல்ல. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன சொல்ல வரான்னா, இவனும் தனியா தான் இருக்கேன்னும், அதனால தான் காலையிலேயே இந்த மலைக்கு வந்திருக்கேன்னும் சொல்றான் ஹீரோயினி கிட்ட. ஹீரோயினி அவன் என்ன சொன்னாலும் அவளுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட சொல்றாங்க, "இத உன்னால தடுக்க முடியாது" அப்படின்னு. இப்ப வேற வழி இல்லாம இங்க வந்தவன் அவனுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பயங்கரமான கார் விபத்து நடந்ததாகவும், அதுல இவன் உயிர் தப்பிச்சுட்டானும், இவனுடைய லவ்வர் அதுல இறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினி கொஞ்சம் சோகமா மாறுறாங்க. திரும்பவும் என்ன சொல்றான்னா, 3 மாசம் என்னால எங்கேயுமே நகரக்கூட முடியல. ஹாஸ்பிட்டல்லயே இருந்தேன் அப்படின்றான். அங்கிருந்து என்னால தப்பிக்க கூட முடியல. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன பரிதாபமா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினி அவன்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. "இன்னைக்கு என் மகன் இறந்த நாள். அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அப்போ என்ன நடந்ததுன்னும் சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் மரத்துல பேர் எழுதிட்டு இருந்தாரு. என்னுடைய பையன் சமைக்கிறதுக்கு தேவையான குச்சிகள எடுக்க போயிருந்தான் ரொம்ப ஆர்வமா. நானும் பூவெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன். ஆனா என் மகன் தவறுதலா மலையில இருந்து தவறி விழுந்துட்டான். அவன் கத்துன சத்தம் இந்த மலை ஃபுல்லா கேட்க ஆரம்பிச்சது. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்ல, இந்த கதையெல்லாம் மேல வந்தவன் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். வந்தவன் வேற வழி இல்லாம இங்கிருந்து கிளம்ப பார்க்குறான். இப்பதான் அவன்கிட்ட ஹீரோயினி அவங்களுடைய பேரையே சொல்றாங்க. "என்னுடைய பேர் ஐரஸ்" அப்படின்னு. அந்த ஆள் என்ன சொல்றான்னா, "இதுக்கு மேல நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே மலைய விட்டு கீழ இறங்க பார்க்க, இப்போ ஹீரோயினியும் அவன பின்தொடர்ந்து மலைய விட்டு கீழ இறங்க பார்க்குறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்து நடந்து வராங்க. அந்த ஆள் ஹீரோயினி கிட்ட என்ன சொல்றான்னா, "நீ என் கூடவே வா. இல்லன்னா திரும்பவும் அந்த மலைக்கே நீ போயிடுவ" அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு வரான். இப்போ 2 பேருமே கார் பார்க்கிங் கிட்ட வராங்க. ஹீரோயினி உடனே அவங்க கார எடுக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்க கார எடுக்க முடியல. ஏன்னா மலை மேல வந்தவன் அவனுடைய கார ஹீரோயினி உள்ள போகாத அளவுக்கு கிட்ட விட்டுருக்கான். ஹீரோயினியும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால உள்ள போக முடியல. அதனால உதவி பண்ற மாரி அவன் கார விட்டு வெளிய வரான். அவன் வரும்போது கையில ஒரு கொடைய எடுத்துட்டு வர, உடனே ஹீரோயினி கேட்குறாங்க, "என்ன கையில கொடை வச்சிருக்க? இங்க தான் மழை எதுவுமே வரலையே" அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றேன், சொல்றேன் அப்படின்னு திடீர்னு கொடைய வச்சு ஹீரோயினிக்கு கரண்ட் ஷாக் குடுக்குறான். இதனால ஹீரோயினி மயக்கம் அடைஞ்சு கீழ விழுந்துடுறாங்க. உடனே இவன் என்ன பண்றான், ஹீரோயினி கையெல்லாம் கட்டி போட்டு கார்ல ஏத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி சுய நினைவுக்கு வராங்க. அப்ப அவங்களுக்கு புரியுது, இவன் நம்மள கடத்திட்டான் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைய கட்டி இருக்கிற கட்ட அவுக்கவும் பார்க்குறாங்க. இந்த முயற்சியில அவங்க தோல்வி தான் அடையறாங்க. வேற வழி இல்லாம கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச வச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனா இந்த இடத்துல சிக்னல் கிடைக்கல. ஹீரோயினி ட்ரை பண்றது எல்லாம் கண்ணாடியில பார்த்து அந்த ஆள் என்ன பண்றான், "நீ என்ன
என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க எந்த ஒரு சிக்னலும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன தேடி கண்டிப்பா வருவாரு அப்படின்னு. இத கேட்ட அவன் அப்படியான்னு கார் ஓட்டிக்கிட்டே சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்படியே அவன் கையில இருக்க சின்ன சிகப்பு கலர் போட்ட ஹீரோயினி கிட்ட போட, இத பார்த்த உடனே ஹீரோயினிக்கு நினைவுல வேற ஒண்ணு வருது. அது என்னன்னா அவங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது பாக்கெட்ல ஒரு கத்திய வச்சிருப்பாங்க. இப்ப அத பயன்படுத்த பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. "டேய் என்ன என்னடா செய்ய போற?" அப்படின்னு கேட்க அவன் ஒரு மாதிரியா சிரிக்கிறான். மேலும் ஹீரோயினி கிட்ட "நீ தலைமுடிய பின்னிருக்கலாம்" அப்படின்னு சொல்ற நேரத்துல ஹீரோயினி என்ன பண்றாங்க, இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி கை கட்ட அறுத்துடுறாங்க. உடனே கையில இருக்க கத்திய வச்சு அவன தாக்க பார்க்குறாங்க. அவனும் ஹீரோயினிய பின்னாடி தள்ள பார்க்குறான். மேலும் சீட் பெல்ட் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி எப்படியோ ஹீரோயினிய தள்ள பார்க்குறான். ஆனா அவனால ஹீரோயினிய தள்ள முடியல. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில கார் ஏடாகூடமா போயிட்டு ஒரு மரத்துல முட்டுது. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி ஹீரோயினி கார விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணி வெளிய ஓடுறாங்க. உடனே அவன் கத்துறான். இப்போ அவன் சொல்றான், "நீ மயக்கமா இருக்கும்போது நான் உனக்கு ஒரு ஊசி போட்டுருக்கேன். அதோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினி கத்துறாங்க, "டேய் என்னடா பண்ண?" அப்படின்னு. திரும்பவும் அவன் ஒரு அரக்கன் மாதிரி சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் போட்ட ஊசியால உன்னுடைய உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டே வரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒரே இடத்துல அசையாம கிடப்ப. இப்போ நீ வச்சிருக்க கத்தி கூட 10 நிமிஷத்துல உன் கையில இருந்து கீழ விழுந்துரும். 15வது நிமிஷத்துல உன் கால் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். 18வது நிமிஷத்துக்குள்ள குரல் போயிடும். 20வது நிமிஷத்துக்குள்ள நீ முழுமையா செயல்படாம போயிடுவ. உடம்புல உயிர் இருக்கும். ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால உனக்கு தப்பிக்கிற ஐடியா இருந்தா அத மறந்துடு. என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினி அவன் சொல்றதெல்லாம் கேட்காம காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல நின்னு அவங்க விரல வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுடைய விரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மரத்து போன மாரி ஆகுது. இந்த நேரத்துல இது மாதிரி அவங்க பையன் கூட இருக்கும்போது பண்ணி பார்த்துருப்பாங்க. அத நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பு வருது. இப்போ அந்த மலை மேல வந்தவன் காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே வரான். "நீ தப்பிக்க முடியாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. உன்ன நான் கொன்னே ஆகணும்" அப்படின்னு கத்துறான். உடனே ஹீரோயினி திரும்பவும் அவங்க கை விரல வச்சு செக் பண்றாங்க. மரத்து போன தன்மை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, ஒரு பாறைக்கு கீழ போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனும் சுத்தி முத்தி கத்திக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல ஹீரோயினி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் மயங்கிடுறாங்க. அப்போ அவங்க முகம் ஃபுல்லா எறும்பு மொய்க்க ஆரம்பிக்குது. உடனே எறும்புகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசம் இங்க இருக்கிற ஆத்த நோக்கி ஊர்ந்துகிட்டே போறாங்க. ஏன்னா, இப்ப அவங்களால நடக்க முடியாது. இந்த பக்கம் அவனும் ஹீரோயினிய தேடிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோயினி ஆத்துல நீந்த முடியாம அப்படியே மிதந்துகிட்டே போறாங்க. எப்படியோ ஒரு வழியா ஒரு மரக்கட்டைய புடிச்சு கரை ஒதுங்குறாங்க. இப்போ அந்த ஊசியோட வீரியம் டைம் அதிகமாக அதிகமாக புல்வெளி மேல ஹீரோயினி விழுந்து கிடக்குறாங்க. இவங்க பக்கத்திலேயே புல் வெட்டுற மிஷின் புல்லெல்லாம் வெட்டிட்டே வருது. அப்போ அங்க ஹீரோயினி ஒரு வயதானவர பாக்குறாங்க. அந்த வயதானவர் ஹீரோயினி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு கிட்ட வராரு. வந்து ஹீரோயினி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி கிடக்குற?" அப்படின்னு. ஆனா ஹீரோயினியால எதுவுமே பேச முடியல. அப்பதான் அந்த பெரியவர் நோட் பண்றாரு. ஹீரோயினி உயிரோட தான் இருக்காங்க. ஏன்னா அவளோட கண் அசைவத அவர் பார்த்திருக்காரு. வேற வழி இல்லாம ஹீரோயினி கிட்ட "என்னாச்சும்மா உனக்கு? சொல்லும்மா, நான் உனக்கு உதவ வரேன்" அப்படின்ட்டு உதவ பார்க்குறாரு. ஹீரோயினியால பேச முடியல. அதனால அவங்க கண்ண மட்டும் திரும்பவும் அசைக்கிறாங்க. உடனே பெரியவரும் புரிஞ்சுக்கிறாரு. இவ ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படின்னு. இப்போ ஹீரோயினி கிட்ட "சரிம்மா நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடு பக்கத்துல தாம்மா இருக்கு. அங்க நான் உன்ன கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன்" அப்படின்னு ஒரு சின்ன ட்ராலிய கொண்டு வந்து ஹீரோயினி அந்த ட்ராலில வச்சு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு ஹீரோயினிய கூட்டிட்டு வந்தவரு சோபா மேல ஹீரோயினிய படுக்க வச்சுட்டு திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல வெளிய காலிங் பெல் அடிக்குது. உடனே ஹீரோயினி கண்ண வேகமா சிமிட்டுறாங்க பயந்தது போல. இத உணர்ந்த அந்த பெரியவர் என்ன பண்றாரு, ஹீரோயினிய சோபா கீழ மறைச்சு வச்சுட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகி கதவ தொறக்க பாக்குறாரு. தொறந்தா வெளிய ஹீரோயினிய கொல்ல பாக்குறவன் நின்னுட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, "இது மாதிரி என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால என் பொண்டாட்டிக்கு அடிபட்டுச்சு. அவ இங்க வந்தாளா?" அப்படின்னு கேட்க, அந்த வயசானவரும், "அதெல்லாம் யாரும் இங்க வரல. இப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்" அப்படின்னு கதவ சாத்துறாரு. போலீஸுக்கு கால் பண்ற சமயத்துல அவன் எப்படியோ உள்ள வந்துடுறான். வந்தவன் அந்த வயசானவர்கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான். "இது மாதிரி என் பொண்டாட்டிக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. என்கிட்ட ஃபோன் கூட இல்லாததால அவள தொடர்பு கொள்ள முடியலன்ட்டு" ரொம்ப நடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பெரியவரும் நம்பிடுறாரு. இப்ப திடீர்னு அவனுடைய பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் அடிக்க, அத பார்த்த அந்த பெரியவர் உஷாராயிடுறாரு. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன எடுக்குறாரு. இந்த நேரத்துல அந்த சைக்கோ என்ன பண்றான், அவர் கூட சண்ட போட்டு கத்தியால அவர குத்தி கொன்னுடுறான். அது மட்டும் இல்லாம ஆதாரங்கள அழிக்கிறதுக்கோசம் பெட்ரோல் ஊத்தி இந்த வீடு ஃபுல்லா எரிக்க பார்க்குறான். அப்போ சோபா கீழ பிளட் இருக்கிறத பார்க்குறான். இருந்தாலும் வீட்ட கொளுத்திட்டு கார்ல வந்து ஏறி கார ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. திரும்பவும் பெரியவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு கீழ பார்த்தா ஹீரோயினி இருக்கிறத பார்த்துடுறான். உடனே அவள தூக்கிக்கிட்டு வெளிய பெரியவரோட ட்ரக்ல போட்டு அங்கிருந்து கிளம்புறான். இங்க பெரிய ரோட்ல ட்ரக்க எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. இந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன்ல அவனுடைய பெண் குழந்தை ஃபோன் பண்ணுது. கால் அட்டெண்ட் பண்ணி அவன் "ஹாய் ஸ்வீட்
ஸ்டார்ட். என்ன பண்ற?" அப்படின்றான். ஆனா மூஞ்ச ரொம்ப மோசமா வச்சுக்கிட்டு, பேச்சுல மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டா பேசுற மாரி பேசுறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டிங்ல இந்த சைக்கோ என்னுடைய காதலி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. போய் இவன் நம்ம கிட்ட முதல்ல இருந்து பொய் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க போன்ல பேசிட்டு இருக்க அந்த சைக்கோ அவன் பொண்ணுகிட்டயும், ஒய்ஃப் கிட்டயும் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு மூஞ்ச ரொம்ப கொடூரமா வச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கண்ணாடி மூலியமா ஹீரோயினி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்றான். உடனே சொல்றான், "உன் கதைய முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு" அப்படின்னு. இப்ப அந்த வயசானவருடைய டிராக்டர்ல பெட்ரோல் போட கேஸ் சென்டருக்கு போறான். இங்க அவன் காருக்கு வெளிய நின்னுட்டு இருக்கும்போது, ஹீரோயினி கைய அசைக்க பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே முடியல. ஒரே ஒரு விரல் மட்டும் லைட்டா அசையுது. அது மட்டும் இல்லாம எப்படி இவன்கிட்ட இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்கள ஒரு சின்ன பையன் பார்க்குறான். பார்த்து அவங்க கிட்ட பேச வரும்போது, பையனோட அம்மா வந்து, "இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. தெரியாத ஆள்கிட்ட எப்பவுமே பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்ப அந்த சைக்கோ ட்ரக்க எடுக்க வரும்போது கொஞ்சம் அவசரமாவும், காட்டு மிராண்டித்தனமாவும் வருத அந்த லேடி பாக்குறாங்க. இத நோட் பண்ண சைக்கோ சந்தேகத்துல என்ன பண்றான், ஸ்டார்ட்டிங்ல அவன் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான்ல அவனுடைய காரு, அந்த கார் கிட்ட போயிட்டு ட்ரக்ல இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து காருக்கு மாத்துறான். இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ரோந்து போற போலீஸ் அதிகாரி வராரு. அந்த அதிகாரி ரொம்ப பொறுமையாகவும், அதே நேரத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்காரு. இப்ப அவர் கேட்கிறாரு, "இங்க எல்லாம் சரியா சார்?" அப்படின்னு. எதுக்காகன்னா, கேஸ் சென்டர்ல இருந்து ட்ரக்ல ஏதோ நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு அதிகாரி சொல்ல, அவன் சிரிச்ச மூஞ்சிய வச்சுக்கின்னு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து வண்டிய மாத்த தான் இங்க வந்தேன். என் மனைவி ரொம்ப குடிச்சிட்டு இருக்கா. அதனால கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த ஆபீசர் என்ன பண்றாரு, ஹீரோயினிட்ட வந்து பேச ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல ஹீரோயினியால அவங்களுடைய உதட்ட லைட்டா அசைக்க முடியுது. குரலும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. போலீஸ் அதிகாரி ஹீரோயினி கிட்ட பேச கிட்ட போகும்போது, அந்த சைக்கோ அவர் மேல பாஞ்சு அவர கொடூரமா தாக்கிக் கொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரியுடைய துப்பாக்கியையும் எடுத்து வச்சுக்கிறான். திரும்பவும் ஹீரோயினிய கார்ல ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்க ஏரிக்கு போறான். போனவன் ஹீரோயினிய நீர்ல மூழ்கடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறான். சைக்கோ என்ன பண்றான், ஹீரோயினிய சின்ன போட்ல கட்டி போட்டு கூட்டிட்டு போறான். இன்னமும் கூட ஹீரோயினோட உடம்பு பழைய நிலைமைக்கு வரல. இன்னமும் அசையாம தான் இருக்கு. இவங்க 2 பேருமே ஆழமான இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயினிக்கு பாதி சக்தி வந்த மாதிரி இருக்கு. அவளுடைய விரல்கள் எல்லாம் அசையிற மாதிரி இருக்கு. அதனால அவளுடைய தன்னம்பிக்கை இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகுது. உடனே ஹீரோயினி ஒரு பிளான் போடுறா. சைக்கோ கிட்ட கேட்கிறா, "என்னுடைய பையனோட ரெட் கலர் போட் பொம்மைய திருப்பி குடு" அப்படின்னு. அத கொடுக்க ஹீரோயினி கிட்ட வந்து குனியும்போது, ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்க ஒரு பொருள சைக்கோ கழுத்திலேயே குத்துறாங்க. இதனால அவன் நிலகுழஞ்சு போயிடுறான். கழுத்துல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. இத பார்த்து அவன் ரொம்ப கோவப்பட்டு அந்த போலீஸ் அதிகாரியுடைய துப்பாக்கிய எடுத்து ஹீரோயினிய சுட பார்க்குறான். இந்த நேரத்துல ஹீரோயினி போட்ட அந்த பக்கமும், இந்த பக்கமும் ஆட்ட துப்பாக்கி கீழ விழுந்துடுது. கீழ விழுந்த துப்பாக்கிய எடுத்து ஹீரோயினி கண்ட மேனிக்கா சுட, சைக்கோ மேல மட்டும் இல்லாம போட்ல அங்கங்க தொல விழுந்து நீர் உள்ள வர ஆரம்பிக்குது. குண்டடிப்பட்ட போட்டுக்குள்ள தண்ணி ரொம்ப வேகமா வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தான் வந்தா ஹீரோயினி முழுகிடுவாங்க. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்கோசம் அவங்களே தயாராகுறாங்க. இப்போ தண்ணி உள்ள வந்துச்சு. ஹீரோயினி ஃபுல்லா முழுகிட்டாங்க. ஹீரோயினி இதுலருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடுறாங்க. இப்ப பாதி சக்தி இருந்தவங்களுக்கு முழு சக்தி கிடைக்குது. மறுபிறவியே எடுத்தது போல ஒரு வழியா தப்பிச்சிடுறாங்க. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சைக்கோவோட பாடிய தண்ணீல இருந்து கரை ஒதுக்குறாங்க. ஹீரோயினி இப்ப அந்த பாடி கிட்ட போயிட்டு, "சாகப் போன என்ன எப்படியோ வாழ்றதுக்கு போராடணும் அப்படின்ற எண்ணத்த எனக்கு உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நன்றி, வணக்கம்.